மாலை தூபம். மாலை தூபத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது தூபபீடத்தின் இரத்த மற்றும் ஜெபத்தின் வல்லமை குறித்த ஒரு சுருக்கமான கண்ணோட்டம். பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட தூபபீடமும் கோகாத்தியர்களின் ஊழியமும் இன்னைக்கு நாம ஏறெடுக்கிற குறையுள்ள ஜெபங்கள் எப்படி தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுதுங்கிற வியக்கத்தக்க உண்மையை நமக்கு விளக்குது. முதலாவதாக, பாவ நிவாரண நாள் அன்னிக்கு நறுமணம் வீசும் தூபபீடத்தோட 4 கொம்புகளிலும் இரத்தம் பூசப்படணும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நறுமணம் வீசும் பீடத்துல ஏன் இரத்தம் பூசப்படணும்? நறுமணமும் இரத்தமும் எப்படி ஒன்னா சேரணும் எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இரண்டாவதாக, இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்முடைய ஜெபங்களும் தேவனால அங்கீகரிக்கப்பட கண்டிப்பா கிறிஸ்துவின் பாவ நிவாரணம் அவசியமா இருக்கு. நம்மளோட மிகச்சிறந்த உண்மையான ஜெபங்கள் கூட முழுமையானவை கிடையாதுங்க. அதுலயும் கொஞ்சம் சுயநலமோ உடைந்த மனதோ கலந்திருக்கும். அதனால நம்ம ஜெபங்களுக்கும் ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுது. மூன்றாவதாக, இப்படி சிதறிய சிந்தையோடு நாம ஏறெடுக்கிற குறையுள்ள ஜெபங்களை கிறிஸ்து தாமே சுத்திகரித்து பிதாவிடம் ஒப்புவிக்கிறார். இது எப்படின்னா, நாம கொடுக்கிற அசுத்தமான தண்ணீரை தேவன் ஏத்துக்கும் வகையில கிறிஸ்து தம்முடைய பரிபூர்ணமான தங்க கோப்பையில மாற்றி பிதாவிடம் கொடுப்பதற்கு ஒப்பானது. சிலுவையில் அவர் சிந்திய இரத்தம் இந்த சுத்திகரிப்பை நிரந்தரமாக்கியிருக்கு. இறுதியாக, புதிய ஏற்பாட்டு கோகாத்தியர்களாக விசுவாசிகளுக்கு ஜெப ஊழியமாகிய இந்த தூபபீடத்தை நாம் தோள்களில் உண்மையா சுமக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. இஸ்ரவேலர்கள் பலிபீடத்தை வனாந்திரத்துல சுமந்தது போல இன்னைக்கு மத்தவங்களுக்காக பரிந்து பேசும் இந்த மாபெரும் ஜெப ஊழியத்தை நாம உண்மையோட சுமக்கிறோமா? சுருக்கமா சொல்லப்போனா, நமது ஜெபங்கள் நமது சொந்த தகுதியால் அல்ல, மாறாக பலிபீடமாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தினாலேயே பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள்.